எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோடய பேர் சந்திகா. நான் வந்து தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய அப்பாவும் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி தான் என்னை படிக்க வச்சுருக்காங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்து நான் ரிசர்வ் லிஸ்ட்டில் தான் இருக்கேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து October 31 வந்தது. நான் SBI ஜேஏவாக பழனி மெயின் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய ஃபேமிலி தான். என் அப்பா, அம்மா, என் தங்கச்சி. அவங்க 2 பேரையுமே இங்கே வர வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் அம்மா வர முடியலை. அப்பா மட்டும்தான் வந்திருக்காங்க. என் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு சொல்லியிருக்காரு, பேங்க்கில் வந்து உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நானும் பேங்க்குக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் MSc மேக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் எங்கள் அப்பா கிட்ட பேங்கிங் தான் படிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணது எங்கள் அப்பா தான். என்னை இங்கே வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். 2 வருஷம் நான் இங்கே படித்தேன். 2 வருஷம் படித்து இப்போ வந்து SBIயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கனால வர வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து நான் இந்த சக்ஸஸ் எனக்கு இங்கே கிடச்சதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். என் அப்பா அம்மாவை தாண்டி வந்து நான் ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ராஜா சார், சுகேஷ் சார் 2 பேர்த்துக்கும். ராஜா சார் வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருப்பார். அவர் வந்து நம்ம எப்போல்லாம் லோவாக இருக்கமோ அப்போல்லாம் கரெக்டாக எப்படி வருவாருன்னு தெரியாது. ஆனால் கிளாஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவார். அவர் மோட்டிவேட் பண்ணுறதே வந்து நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இந்த ஃபீல்டு கிடையாது, ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்து வனிதா அவங்களோட பேர். அவங்களுக்கும் நான் இங்கே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு பிலிம்ஸ் பேட்ச் வர்றதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு பிரீத்தா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த இயர் 3 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ RRBயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கும் நான் இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய மெயின்ஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் கூட சேர்ந்து தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிலிம்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் இயர்லேயே கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் மெயின்ஸ் வந்து எந்த மெயின்ஸுமே எனக்கு கிளியர் ஆகாதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து அவங்க பேரை நாங்கள் சொல்கிறேன். ஸ்ரீலக்ஷ்மி, இலக்கியா, அப்புறம் ரம்யாக்கா. இவங்க 3 பேரும் தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நான் தேனியிலேருந்து இங்கே வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்து படிக்கிறனால அடிக்கடி வீட்டுக்கு போக முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரூம்மேட்ஸ் அவங்க தான் வந்து ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணாத மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நான் இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். ஷாரோக்கா, ஷர்மி, அப்புறம் மனோக்கா, தாரணி, இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பாவையும் பாப்பாவையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ படிக்க வைக்கிற வேலை அந்த பிள்ளை திறமையை பயன்படுத்திச்சு. எது கேட்கலாம். அதான் சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.